ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சஞ்சு சாம்சன் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காரு எல்லோ ஜெர்சியில் நான் வரப்போகிறத. ஸோ அவர் ஹாப்பியாகவே இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதிலும் முக்கியமாக சொன்னீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ருத்ராஜ் கேக்வாடோட அவரோட கேப்டன்சியில் நான் விளையாடுறது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத சொல்லும்போது வேறு லெவலில் ஃபீல் ஆச்சு. சஞ்சுவோட சிஎஸ்கே மேலே உள்ள எல்லோவை பார்க்கும்போது சூப்பராகவே ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் சொல்லியிருந்த இந்த வேர்டு வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கேப்டன்சி ருத்ராஜ் கேக்வாட் கீழே நான் விளையாடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கேங்கும் போது டெவில் பிராவிஸ் சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்க்கும்போது தரமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, வேறு லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்குது. நம்மளோட ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன், சிஎஸ்கே கேப்டன் இந்தியா ஸ்குவாடில் திருப்பியும் வந்திருக்காருங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயரோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக இவர் வந்திருக்காரு. ஸோ ஸ்குவாடுக்குள்ளே அதுவும் பெஸ்ட் 11க்குள்ளே வராரா, விளையாட போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது பெஞ்சிலே உட்கார வச்சதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் 11க்குள்ளே விளையாடுறாரா அப்படிங்கிறதையுமே பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி விளையாடுறதா எந்த பொசிஷன் இவர் கொடுப்பாரு அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிட்மேன் ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக 1 டவுன் விராட் கோலிக்கு தான் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ செகண்ட் டவுன் இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ருத்ராஜ் கேக்வாட் அப்படி உள்ளே இருந்தார் அப்படின்னா, இல்லை திலக் வர்மாமா, இல்லை ரிஷப் பந்தா, இவங்க 3 பேரில் யார் இறங்க போகிறாங்க அப்படிங்கிற வெயிட்டிங்கும் இருக்குது. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும், சம்பவமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேல இப்போ டாக் இப்போ ஹையாக போயிட்டு இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆண்ட்ரூ ரசல் அண்ட் கேமரான் கிரீன், இவங்க 2 பேருக்குள்ளே யாரை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே பெரிய இஷ்யூவாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இவங்க 2 பேருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸும் கூட. ஸோ தலை தோனி கூட ஈக்குவலாக யார் பண்ண போகிறா அப்படிங்கிறதுமே வெயிட்டிங்காக தான் இருக்குது. ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆண்ட்ரூ ரசல் இருந்தார் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல கூட பயங்கரமாக விளையாடுவார் அப்படிங்கிறது. ஸோ பவுலிங்கிறது 2வது பட்சமாக இருந்தாலுமே அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்கும், ஸோ கேமரான் கிரீன் ஃபினிஷ் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்ததில்ல. ஸோ ஆண்ட்ரூ ரசல் ஆனால் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரூவன் பேட்ஸ்மேன், ப்ரூவன் ஃபினிஷர் கூட. ஸோ அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய விக்கெட் போன டைமில் கூட கேகேஆருக்கு பயங்கரமாக நின்று அடித்து விளாண்டு கொடுத்துருக்காரு. அதையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஆண்ட்ரூ ரசலுக்கு போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்ஸியை மறந்துடக்கூடாது. ஸோ மேக்ஸ்வெல் உள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயர் கண்டிப்பாக தேவை. ஸோ தரமான வெயிட்டிங் இருக்குது. ஸோ மேக்ஸ்வெல்லையுமே கண்ணு வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எப்படிங்கிறத பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். அதே பதிரானாவையும் உள்ளே ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்படி 2 பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆண்ட்ரூ ரசலுக்கு நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சிஎஸ்கேன்ஸுமே விரும்புகிறது ஆண்ட்ரூ ரசல் உள்ளே எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விரும்புகிறாங்க. ஸோ பர்ஸ் நல்லாவே வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷனுமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், அப்புறம் ஆண்ட்ரூ ரசல் இவங்க 3 பேரில் யார் உள்ளே வந்தால் சிஎஸ்கேக்கு உள்ளே வந்தால் ஃபினிஷராகவும் அதிரடியாகவும் விளையாடுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.